வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 8ஆம் வகுப்பு மாணவியை கற்பமாக்கிய இளைஞர் கைது. இந்த பொண்ணினுடைய அப்பா, அம்மா பார்த்தீங்க அப்புட்ன்னா, வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. இந்த பெண் வந்து பாட்டி வீட்ல வந்து தனியா இருக்காங்க. பாட்டி, இந்த பெண் மட்டும் இருக்காங்க. அ அதே கிராமத்தில வசித்து வந்த, தெருவுல வசித்து வந்த அந்த பாலாஜி அப்படிங்கிற இளைஞர் பார்த்தீங்க அப்புட்ன்னா, பாலியல் தொல்லை குடுத்து இந்த சிறுமி வந்து கர்ப்பமாயிருந்தாங்க. கர்ப்பமானத வீட்ல பார்க்கல. அந்த பாட்டி வந்து பார்க்கல. பேரண்ட்ஸுமே பார்க்கல. இந்த பெண்ணு, சிறுமி குழந்தைய பெத்தெடுத்து, அந்த குழந்தையுமே பார்த்தீங்க அப்புட்ன்னா, இறந்து போச்சு. அதுக்கப்புறமா வந்து பாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காவல்துறை போக்சோ வழக்க வந்து பதிவு பண்ணிட்டு, இப்போ அந்த இளைஞர வந்து கைது பண்ணிட்டாங்க. நெறைய போக்சோ கேஸ பொறுத்தமட்ல, பேரண்ட்ஸோட கேர்லெஸ் மிஸ்டேக்கால மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்ல பையனோ, பொண்ணோ இருக்காங்க அப்புட்ன்னா, பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? யாரோட வந்து சேர்ந்துட்டு இருக்கான்? பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? உடல் ரீதியான மாற்றங்கள் என்ன இருக்கு? அப்படின்னு எ பேரண்ட்ஸா நீங்க உங்க பொண்ண கவனிக்கும்போது மட்டும் தான், உங்க பொண்ணின் வாழ்க்கை வந்து கவனமா சக்சஸா இருக்குமே தவிர, இந்த மாரி கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்புட்ன்னா, ஒரு கொஸ்டின் மார்க்கா மட்டும் தான் இருக்கும். ஸோ கவனமா இருங்க. இத பத்தின கருத்த கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்ப ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க.